வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் டாக்டர் தமிழ். நான் உங்கள் சைபர் டாக்டர் ராம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து Insta360 இப்போ லான்ச் ஆகிருக்கிற Insta360 X5 அப்படிங்கிற 360 ஆக்ஷன் கேமரா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ஆக்ஷன் கேமராஸ், ட்ரோன்ஸ் மற்றும் டிஎஸ்எல்ஆர்ஸ் பற்றின ஒரு ரெகுலராக வீடியோ போடுறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஆக்ஷன் கேமராலே ரொம்ப ஃபேவரட்டான ஆக்ஷன் கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 360 கேமராஸ் தாங்க. என்ன ரீசன்னா, நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களோ அல்லது வீலாக் பண்ணுறவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஷார்ட்ஸ் எதுவுமே ஃப்ரேம் பண்ண தேவை இருக்காது. நம்ம செல்ஃபி ஸ்டிக்லேயோ மவுண்ட்லேயோ நம்ம அதை லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இது ஸ்பெரிக்கல் வீடியோ கேப்சர் பண்ணிடும். நம்ம எடிட்டிங்கில் நம்ம தேவையான ஃப்ரேமை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியுங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த Insta360யோட எக்ஸ் லைனப் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்கிறோம். நம்ம கடந்த காலங்களில் Insta360யோட X2, X3, X4 வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா Insta360ல 2024 அதாவது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண X4 தாங்க. நம்ம நிறைய ட்ரெக்கிங், நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே இது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம வந்து இப்போ நான் சமீபமாக நம்ம வந்து வெள்ளிங்கிரி மலை, கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலை நான் அடிக்கடி ஏறுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமரா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா உள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரோன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் இந்த Insta360 X4 வச்சு நான் கேப்சர் பண்ண வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. நிறைய பேர் அதை பார்த்து நீ ட்ரோன் எடுத்து உங்களுக்கு அது வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். உண்மையாக அது ட்ரோன் எடுத்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்பட வைக்கும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே இதை வச்சு நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த கடந்த காலங்களில் நம்ம X2, X3, X4 எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வருஷம் அவங்க ஒரு புது சீரிஸ் லான்ச் பண்ணும்போது பெரிய அப்கிரேட்ஸ்னு சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப மைனர் அப்கிரேட்ஸாக தான் இருக்கும். இமேஜ் குவாலிட்டிலையாக இருக்கட்டும், லோ லைட்லையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹார்ட்வேர் லெவலில் பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வருஷம் லான்ச் ஆகிருக்கிற இந்த Insta360 X5 அப்படிங்கிறது உண்மையாகவே பெரிய அப்கிரேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம என்னங்கிறது ஒன்றா பார்ப்போம். நம்ம இந்த X4க்கு X5க்கு என்ன வித்தியாசங்கிறதும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த Insta360 X5 ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது நார்மலாக வந்து மற்ற Insta360 ப்ராடக்ட்ஸ் வர மாதிரியே ஒரு ஒயிட் கலர் காட்டன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் கேமரா ஃபோட்டோஸ் இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட கண்டென்ட்ஸ் என்ன, அந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 8K 360 வீடியோ, இந்த சென்சார் சைஸு, AAA சிப் வந்து சுப்பீரியர் லோ லைட்டுக்கு இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் சைடும் அதே மாதிரி அதனோட ஃபீச்சர்ஸ், இந்த வாட்டர் ப்ரூஃப் அப் டு 49 ஃபீட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்ஷன் கேமரா இருக்குங்க. அடுத்தது இங்கே வந்து எவ்ரி மூமெண்ட், எனி ஆங்கிள், நோ லிமிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த Insta360 ஆப் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்லேயோ அல்லது வந்து ஆப்பிள் ஃபோன்லேயோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பவுச் கொடுத்துருக்காங்க, ட்ராவல் பவுச். இது Insta360 X4க்கும் இதே மாதிரி பவுச் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சார்ஜிங் கேபிள், க்ளீனிங் கிளாத்து, ப்ளஸ் மேனுவல்ஸ், வாரண்டி கார்டு எல்லாமே இருக்குது இதில். இப்போ இந்த கேமரா பார்த்தோம்னா நமக்கு இது க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். இது கிட்டத்தட்ட இதனோட ஃபார்ம் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட இப்போ ஃபுட் பிரிண்ட் வந்து நமக்கு Insta360 போன வருஷம் லான்ச் ஆன Insta360 X4 மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஸ்க்ரீன் சைஸு, இந்த லென்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. பாட்டமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்னெட்டிக் கிளிப் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 1/4 இன்ச் செட்டு இருக்குது. இதனோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ஸ் இருக்குது. மைக் வந்து லைட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதனோட மைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த வின்கார்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த வின்கார்ட் கிடையாது. இதில் வந்து வின்கார்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் பேட்டரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான், பட்டன் பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. யூஎஸ்பி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. உங்களுக்கு அந்த சார்ஜிங் USB-C போட்டிருக்கு இல்லையா, இது வந்து இந்த சைடு வந்துடுது. X4ல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இதில் வந்து ரைட் சைடு பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே எம்டியாக இருக்குது. பட் ஆனால் இந்த சைடு வந்து இதில் X5ல வந்து இங்கே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் லான்ச் ஆகிருக்கிற இந்த Insta360 X5 360 கேமரா எதனால் நான் பெரிய லெவலில் இது ஒரு அப்கிரேட்னு சொல்கிறேன்னா, ஹார்ட்வேரில் மட்டும் இல்லைங்க. இந்த கேமராவில் எடுக்கிற ஃபுட்டேஜை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது கூட கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 360 வீடியோஸ் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன ரீசன்னா, நம்ம டீப் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், நம்ம அந்த ஷார்ட்ஸை ரீஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம் சென்டரில் நம்மளை வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க சாஃப்ட்வேர் லெவல்லையுமே வந்து இதை மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த Insta360 X5க்காக. இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய டைம் சேவ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் முந்தைய ஜென்ரேஷன் X4க்கும் இப்போ லான்ச் ஆகிருக்கிற X5க்கும் என்னென்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹார்ட்வேர் லெவலில் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸு தாங்க. கடந்த சீரீஸில் வந்த X2, X3, X4 எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப பத்திரமா வச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மற்ற ஆக்ஷன் கேமராஸில் மாதிரி இல்லாமல் இதில் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். இது ஸ்பெரிக்கல் லென்ஸுங்கிறங்காட்டி வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இது பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த லென்ஸ் கார்ட்ஸ் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த லென்ஸ் கார்ட்ஸே வந்து இந்த ப்ரீமியம் லென்ஸ் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயும், நம்ம நார்மல் லென்ஸ் கார்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கும் Insta360 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு எனக்கு நிறைய தடவை நான் இந்த லென்ஸ் கார்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். இந்த Insta360 X5 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லென்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த லென்ஸ் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களால தான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும். இது நம்மளால யூசர்னாலே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த X5 பெரிய மாற்றம் என்னன்னா, இவங்க தனியாக அந்த லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கிட்னு விற்கிறாங்க. அந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்ம லென்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா கமெண்ட்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. யூஸரே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது நான் ஒரு 360 டிகிரி கேமரா யூஸராக இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நான் வந்து பார்க்குறேங்க. அடுத்தது என்னன்னா, இது வந்து ரீப்ளேசபிள் லென்ஸாக இருந்தால் கூட இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஃபயர் லெவல் கோட்டிங் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஈஸியாக வந்து அது பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இது லான்ச் ஆன சமயத்தில் நிறைய வீடியோஸ் போடும்போது சுற்றி வச்செல்லாம் இது வந்து தட்டி உடைக்கிறாங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்த பெரிய அப்கிரேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருங்க. X4 விட இது 144% பெரிய சென்சார்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருந்த X4ல் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் சென்சார் இருந்தது. பட் ஆனால் இதில் வந்து 1/1.28 இன்ச் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து லோ லைட்டுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சில ஷார்ட்ஸ் வந்து நம்ம லோ லைட்டில் கேப்சர் பண்ணோம். அது வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா X4க்கு X5க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இதில் ஒரு AAA சிப் கொடுத்துருக்காங்க. இந்த AAA சிப் என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி இந்த சென்சரே வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்டுக்கு நல்ல சென்சர். அதை வாங்கி அந்த வீடியோஸை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து பிரைட்டர் வீடியோவாக கொடுக்குது. அது ரொம்ப நமக்கு அந்த AAA சிப்புங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி லான்ச் ஆன X4ல ஒரே ஒரு AI சிப் தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்கிரேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருந்த X2, X3, X4 எல்லாமே 1/4 இன்ச் த்ரெட் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நம்ம மேக்னெட் மவுண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து AS Pro இது பேக்கேஜில் எதுவுமே கொடுக்கல. பட் ஆனால் வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் AS Pro 2 எல்லாமே வந்து கேமரா வச்சுருந்தீங்கன்னா அதனோட மேக்னெட்டிக் மவுண்ட்டே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அல்லது நம்ம செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து X4க்கு X5க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிங்க. X5ல வந்து பார்த்தீங்கன்னா 2400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் X4ல வந்து 2290 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் ஒரு 20 மினிட்ஸ் இதனோட ரெக்கார்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 0 to 80% வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 மினிட்ஸில் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து 184 மினிட்ஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த X5 கொடுத்துருக்க புதிய 2400 mAh பேட்டரியில். நான் பெரிய ஒரு குறைய பார்க்குறது என்னன்னா, இந்த பேட்டரி வந்து X4ஓட பேட்டரி நம்ம X5க்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. அதனோட ஸ்லாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டர்ஸ் டிஃபர் ஆகிறதுனால பழைய பேட்டரிஸை வந்து நம்ம வந்து இந்த X5க்கு யூஸ் பண்ண முடியாது. இது உண்மையாக பெரிய குறையாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து X4க்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி வாங்கியிருக்கோம். ஒரு பேட்டரி 6500 ரூபா கொடுத்து 3 பேட்டரி வாங்கி வச்சிருக்கோம். அது நம்ம இது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது உண்மையாகவே ரொம்ப கவலையாக இருக்குது. ப்ளஸ் எல்லாமே தான் இந்த லென்ஸ் கார்டு இருக்குது இல்லைங்களா, இந்த லென்ஸ் கார்டு எல்லாமே வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ண முடியாது. இதுக்கு தனியாக லென்ஸ் கார்டு விற்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இருக்கிற X4ஓட லென்ஸ் கார்டு நம்ம X5க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம எல்லாமே இவ்வளோ செலவு பண்ணி வாங்குறோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது கம்பேட்டபிள் இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே ரொம்ப வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்குது. இந்த வகையில் GoPro ப்ளஸ் DJI வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவங்க எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து DJI ஆக்ஷன் சீரிஸ் கேமராஸ் வச்சுருக்கோம், GoPro வச்சுருக்கோம். எல்லாமே பழைய பேட்டரிஸ் மேக்ஸிமம் எல்லா மாடல்ஸ்க்கும் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 ஜென்ரேஷனுக்காவது நம்ம வந்து அதை மாற்றி போட்டுக்க முடியும். பட் ஆனால் இதில் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து X3 ஆகட்டும், X4 ஆகட்டும், X5 ஆகட்டும், நம்ம புது கேமரா வாங்கும்போது அதுக்கான ஆக்சரிஸ் எல்லாம் புதுசாக வாங்கணும் போது உண்மையாகவே இது ஒரு மணி மேக்கிங் தான். வந்து ஒரு கேமரா வாங்கும்போது கேமராவோட ஜாஸ்தி விலையாக வந்து நம்ம ஆக்சரிஸ் வாங்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த லென்ஸ் கார்டு இருக்கு இல்லைங்களா, இது 5000 ரூபாய்ங்க. நான் 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். அப்போ 25000 ரூபாய் ஆச்சு. இந்த பேட்டரி இது வந்து X4ஓட பேட்டரி. இந்த X4ஓட பேட்டரியை 3 பேட்டரி வச்சுருக்கேன். அப்போ பாருங்களேன், கணக்கு போட்டு 6500 into 3. அப்போ நம்மளோட ஆக்ஷன் கேமரா வாங்குற ப்ளஸ் அதனோட ஆக்சரிஸு மாதிரி மவுண்ட்ஸ் எல்லாமே வாங்கும்போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆக்ஷன் கேமராவோட ஜாஸ்தியான காஸ்ட்டே வந்துடுது. ஓகே, அதை விடுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது. அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த X4க்கு X5 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன்ஸ்.
இந்த X5 மைக்ரோஃபோன்ஸ்க்கு எல்லாமே பில்டின் விண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பைக்கில் வீலாக் பண்ணுறவங்களுக்காகட்டும், நம்ம ரொம்ப விண்டான கண்டிஷனில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காகட்டும் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அடுத்த ஃபீச்சர் என்னன்னா, இவங்களே மைக் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு Insta360 லான்ச் பண்ணிக்கிறாங்க. அது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து DJ மைக் 2 அல்லது மைக் மினியோ வச்சுருந்தீங்கன்னா கூட இது நம்ம வந்து ப்ளூடூத்தில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதில் வந்து X4க்கும் X5க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் வந்து பியூர் வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்டா ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டா ஃப்ரேம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து X4லலாம் நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது என்னென்னா, நம்ம தனியாக ஸ்பெரிக்கல் வீடியோ எடுக்கணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வீடியோ எடுக்க முடியாது. அதாவது ஆக்ஷன் கேமரா மாதிரி அந்த ஒரு லென்ஸ் வச்சு எடுக்க முடியாது. பட் ஆனால் இந்த இன்ஸ்டா ஃப்ரேம் மோடில் நம்ம வந்து எட் அ டைம் வந்து நம்ம இன்ஸ்டா ஃப்ரேம் மோடில் ஷூட் பண்ணும்போது ஸ்பெரிக்கல் வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம எந்த லென்ஸ் வேணுமோ, அதாவது ஃப்ளாட் வீடியோ இருக்கு இல்லைங்களா, அதுவும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். எட் டைமில் 2 வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து நம்ம வீடியோஸ்லையோ யூடியூப்லேயோ ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த Insta360 X5 வந்து நம்ம அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஷூட் பண்ணி நம்ம இதனோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணுவோங்க. நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன் கேமராஸ், ட்ரோன்ஸ், மைக்ரோஃபோன்ஸ், பிசி, லேப்டாப்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோ போட போகிறோம். நம்ம இது எல்லாமே வந்து பெய்டு ப்ரொமோஷனாக எதுவும் கிடையாது. நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து இதெல்லாமே காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு ஸ்மால் கிரியேட்டருக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதும் நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய ஆக்ஷன் கேமராஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம நிறைய அடிக்கடி நம்ம போடுற வீடியோவில் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ, லைக் பண்ணுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போனதும் நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா, நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம கிவ்அவே பண்ணலான்னு இருக்கோம். நம்ம மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே நம்ம கிவ்அவே பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.